மாவு கட்டு போட்டு சரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலும்பு கூடுறதுக்கு வந்து 3 மாச காலங்கள் வந்து ஏற்படும். ஸோ 3 மாச காலங்களும் அவங்க பெட்ல படுக்கும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ், இந்த டிவிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காஃப் மசில்ல இருந்து பிளட் பம்ப் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு வரும். ஸோ நம்ம ஒருத்தங்க படுத்தே இருக்கும்போது பிளட் வந்து ஸ்டேசிஸ் தேக்கம் அடையுது. ஸோ தேக்கம் அடையுதுதான் என்ன ஆகும்னா அது கிளாட் ஆகும். கிளாட் ஆகி சப்போஸ் அந்த கிளாட் லங்ஸுக்கு போச்சு அப்படின்னா பல்மனரி எம்பாலிசம் அப்படின்ற ஒரு மோசமான காம்ப்ளிகேஷன் வந்து அவங்க இறக்குறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது லங் இன்ஃபெக்ஷன். ஒருத்தங்க ஆல்ரெடி ஆஸ்துமாவோ இல்லாட்டி ஒரு சளி இருமல்னால ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க படுத்தே இருக்கும்பொழுது உள்ளுக்குள்ள சளி கட்ட ஆரம்பிக்கும். அந்த சளியில பாக்டீரியாவோ இல்லாட்டி வைரஸோ க்ரோ ஆகும் போது அது இன்னும் அதிகமா இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி செப்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். செப்சிஸ் அப்படின்னா ஒரு ரத்தத்துல இன்ஃபெக்ஷன் கலக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முதுகுல ஏற்படக்கூடிய புண்கள். படுத்தே இருக்கும்போது பிரஷர் சோர்ஸ், பிளட் சோர்ஸ் அப்படின்ற புண்ணு அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துது. அடுத்தது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒருத்தவங்க படுத்தே இருக்காங்க அப்படின்னா யூரின் வந்து அந்த பிளாடர்ல அதிக நேரம் கலெக்ட் ஆகும்போது அதுல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால செப்சிஸ்ன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இம்மிடியட்டா சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட்டை உடனே நடக்க வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம சர்ஜரி பண்ணி அவங்கள சீக்கிரமா நடக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்குது. ஸோ இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்தும் அவங்க ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அவங்களோட லைஃப் டைம் இன்னும் அதிகமாகப்படுது, அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் அதிகமாகப்படுது. தேங்க்யூ.